வெல்கம் டு கடலரசன் கட்ஸ். கடலரசன் கட்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈகிள், கழுகு வந்துட்டு ஐஸ் பிக்கா இருக்கிறதுனால அதோட பார்வை எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. கழுகோட பீக் அழகு வந்துட்டு பாயிண்டா இருக்கிறதுனால கர்வியா இருக்குமா. தென் அதோட லெக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருக்குமா. அதோட ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமா அகலமா இருக்குமா. கழுவோட ஐசைட் வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்க எந்த ஒரு பொருட்களையும் கிளாரிட்டியா துல்லியமா பார்க்க முடியுமா. தென் அழகால அதோட பீக்கால இறைச்சியை தனியா ஏதாவது சாப்பிட முடியுமா சதை பகுதிகளை. தென் அதோட லெக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதோட ஃபுட்டை கீழே விழாமல் தக்க வச்சுக்க முடியுமா. கழுவோட ஃபெதர்ஸ் அகலமாக இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங். புயல் அப்போ வானத்தில் மேகங்கள் க்ளவுட்ஸ்க்கு மேலே பறக்கிறது ரொம்ப விருப்பப்பட்ட விஷயமா. மற்ற பருவங்கள்லாம் கூடுதல் நெஸ்ட்டில் பயந்துட்டு இருக்கப்போ கழுகு வந்துட்டு கேஷுவலாக அசால்ட்டாக பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுமா. தென் கழுகு வந்துட்டு மேல் பேர்டு இருக்குது இல்லையா, ஆண் பறவையை பெண் பறவை தான் சூஸ் பண்ணுமா. லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்குமா. என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, மேல் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஃபீமேல் பேர்ட் கீழே போடுமா. அது மேல் பேர்டு வந்துட்டு கீழே இறையில் அந்த கீழே தரையில் படாமல் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொண்டு போய் ஃபீமேல் பேர்ட்டை கொடுக்குமா. இது வந்துட்டு 4-5 டைம்ஸ் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா தன்னோட லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுமா. தென் அதுகள் வந்துட்டு கூடு கட்ட தொடங்குறதுக்கு என்ன செய்யுமா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு முட்களால் செய்யுமா. தென் அது மேலே வந்துட்டு ஃபெதர்ஸ் போடுமா, இறக்கைகள். அதுக்கப்புறம் அது மேலே லீவ்ஸ் இந்த மாதிரி தாவரங்களை போடுமா. அப்புறம் அந்த குஞ்சுகள் பொறிச்சு வெளியில் வந்த உடனே அந்த மேலே இருக்க ஃபெதர்ஸையும் லீவ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த முட்கள் குத்துற மாதிரி குஞ்சுகளை குத்துற மாதிரி வைக்குமா. எதுக்குன்னா அப்போ தான் கீழே விழுங்காப்ப இருக்கும். மதர் பேர்டு மேலே இருந்து கீழே தள்ளி விடுமா அந்த குஞ்சுகளை. அப்போ அந்த ஃபெதர்ஸ் அடிச்சுட்டு பறக்கிறப்போ கீழே விழுங்காப்ப போச்சுன்னா ஆண் பறவை தூக்கிட்டு மறுபடியும் நெஸ்ட்டில் வைக்குமா. இது மாதிரி அப்படியே அதுக்கு ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு அது பறக்க கற்றுக்க வச்சுக்குமா. அதுக்கப்புறம் 40 years வரையும் நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குமா. அந்த டஃப்பான சுச்சுவேஷனில் அது மலைப்பகுதிகளில் தனியாக போயிட்டு 5 months கிட்டத்தட்ட 150 days வந்துட்டு அது டஃப்பான சுச்சுவேஷனை எதிர்நோக்கணும். அந்த டைம் தன்னோட பீக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடர்த்தியாயிடும். ஸோ அது பாறைகளை முட்டி அந்த பீக்ஸை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருமா. அதே மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் புது ஃபெதர்ஸ் வரை வெயிட் பண்ணுமா. அதே மாதிரி கால்நகங்கள் இந்த மாதிரி தாழ்னதுக்கப்புறம் அது 30 years, அதுக்கு அடுத்த 30 years ஜம்முன்னு வாழுமா. கிட்டத்தட்ட 70 years அது இந்த மாதிரி இருந்தால் தான் வாழ முடியும். நம்ம கழுவிக்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம மறுபிறப்பிங்கிற மாதிரி நம்ம கஷ்ட காலத்தில் எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஈஸியாக கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கடுத்து ஒன்று நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப், ஒரு என்ஜாயபிளான ராஜ வாழ்க்கை வாழலாங்கிறது கழுவிக்கிட்ட நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.